வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சாதம் பிரியாணி சுவையில் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. நான் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நாம் இது 2 தடவை அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இது கூட 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்டார், ஏலக்காய் 1, சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குங்க. ஒரு பிரிஞ்சி இலை. உங்களுக்கு இந்த சோம்போட ஃப்ளேவர்லாம் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை 3 நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்க்குறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டுங்க. நம்மளுக்கு இந்த தக்காளி சாதத்துக்கு மசாலா ஐட்டம்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பட்டை லவங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பிரியாணி வாசனையில் வரும். 4 பச்சை மிளகாயை முழுசாக சேர்க்குறேங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இலையும் சேர்க்குறேன். இப்போ இந்த புதினா இலையெல்லாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கி விட்டுடலாங்க. இந்த சாதத்துக்கு நம்மளுக்கு காய்கறி கூட தேவைப்படாதுங்க. வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் புதினாலாம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளியே நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டி நம்ம அரைச்சிக்கணும், விழுதாக்கி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இந்த தக்காளியால் நல்லா வதங்கி வரட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இது கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டோங்க. நீங்கள் கெட்டியாக அரைச்சிங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதோட பச்சை வாசனைலாம் போக்கட்டுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா எண்ணெயில் நல்லா கிண்டி விட்டுடலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மிளகாய் தூள் நம்ம நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி தழையெல்லாம் தூவிக்கிறேங்க. இந்த டம்ளர் அளவில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேங்க. இது கூடவே 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இது கூட இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போவே சேர்த்துக்குங்க. இப்போ குக்கரை மூடிடலாங்க. 3 விசில் வரட்டும். இப்போ இதோட ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரைஸ்லாம் நல்லா பொலன்னு வெந்திருக்குங்க. பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.